ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட்டான ரெசிபி மட்டும் இல்லை, டேஸ்ட்டான ரெசிபியும் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நான் இதை கல்யாண வீட்டு கேசரின்னு கூட சொல்லுவேன், கையில் கூட ஒட்டாத அளவுக்கு. இன்றைக்கி நம்ம இந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் அளவை கம்மி பண்ணிவிட்டேன். எங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காதனால நாங்கள் எண்ணெய் அளவு அதிகமாக எடுத்துகிட்டு நெய்யை கம்மியாக எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி, பருப்பு, பழம் எல்லாத்தையும் அதில் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த டேஸ்ட் ஓகேவாக இருக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி பருப்பையும் முந்திரி பழத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி கேசரி செய்கிறதுக்கு 1 கப் ரவை தாங்க எடுத்திருக்கேன். ரவையை மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஆல்ரெடி வறுத்த ரவையை தான் எடுத்திருக்கேன். அதனால் ரொம்ப நேரம்லாம் கிண்டலைங்க. லைட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு நான் இன்றைக்கி வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காவையும் சேர்த்து விட்டு நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா கிண்டி விடுங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணிங்க. கரெக்டான அளவு தண்ணி, சர்க்கரை எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா நான் செஞ்ச மாதிரி கேசரி உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தண்ணி சீக்கிரமாக ஊற்றினாலும் ரவை வேகாமல் போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக கிண்டி விடுங்க. பார்த்தீங்களா, ரவையுமே நமக்கு வெந்து வர இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை கலர் பொடி தாங்க எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. கலர் பொடி ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது சாப்பிடக்கூடாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நான் இன்றைக்கி 1 கப் ரவைக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சர்க்கரையை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மெல்ட் ஆகி வர்ற அளவுக்கு. பார்த்தீங்களா, செஞ்சுட்டு இருக்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு உண்மையிலே அப்படியே பார்க்குறதுக்கே கண்ணை கவர்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெய் எல்லாம் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபைனலாக நான் எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி, பருப்பு, பழம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறனால மறுபடியும் அகைன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிட்டோங்க. பார்த்தீங்களா, ரொம்பவுமே டேஸ்டான கேசரி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கையோட ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் மோர் வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.